உலகளாவிய கிராமம் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக இருக்கீங்களா? உங்கள் மனசு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கா? உங்கள் மனசு ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் இயற்கையை ரொம்ப ரசிக்க ஆரம்பிக்கணும். இயற்கையை ரசிக்க ஆரம்பிக்கிறது ஒரு மிகப்பெரிய வரம்னே சொல்லலாம். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு விடயத்தை கண்ண மூடி அப்படியே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தனியாக உட்காந்துருக்கீங்க, உங்களை சுற்றி நீலக்கடல், ரொம்ப அமைதியான சொல்லலாம். அப்படியே அலை அடித்து அந்த சவுண்டு உங்கள் காதில் நிறைஞ்சு கேட்குது. யாருமே இல்லை. இந்த தனிமை ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அது ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒருவர் தனிமையில் இருக்கும்போது தான் தன்னுடைய நிறை குறைகளை பற்றி ஆராய ஆரம்பிக்கிறார். அப்படி நிறை குறைகளை பற்றி தனக்குத்தானே ஆராய வைக்கும் பொழுது இந்த உலகில் உள்ள அனைத்து மனிதர்களுமே நல்லவர்கள் தான் என்று உணர ஆரம்பிக்கிறார். தன்னிடமிருந்து குறைகளை சரிப்படுத்திக் கொள்ளும் பொழுது இந்த உலகமே மிக அழகாக தெரியும். அப்போ இயற்கையை நாம் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கையை ரசிக்கும் பொழுது தான் வாழ்வில் புத்துணர்ச்சி மலரும். மேலும் இந்த பூமி பந்தில் புல்வெளிகள் நம்ம இந்த உடலை இந்த தோல் போர்த்தி இருக்கோ அது மாதிரி இந்த புல்வெளிகள் பச்சை கம்பளம் விரித்து இந்த பூமியை போர்வை போல போர்த்தி பாதுகாக்கிறது. அந்த எவ்வளவுதான் கொடுமையான வெயில் அடித்தாலும் அந்த மத்தியான வேளையில் கூட நீங்கள் அந்த புல் மேலே நிற்கும் பொழுது உங்கள் உச்சி வெயிலில் சூடை அனுபவித்தாலும் உங்கள் பாதங்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதே வேளையில் ஒரு எரிச்சலூட்டும் கண்களாக இருந்தாலும் அந்த இயற்கையில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பச்சை நிறங்களை பார்க்கும்போது கண்கள் எப்படி இருக்கும்? மிக குளிர்ச்சி அடையும். மட்டும் இல்லாமல் கண்களுக்கு ஒரு இதமான சூழ்நிலையை தந்து கண்களில் உள்ள பிரச்சனைகளை கூட இது என்ன செய்யும்? சரி செய்யும். அதே மாதிரி அதிகாலை வேளையில் பன்னீர் துளி போல இருக்கக்கூடிய அந்த பனித்துளிகள் புல் மீது படர்ந்திருக்கும். அதை நீங்கள் அப்படியே கையால் வருடும் பொழுது உங்கள் கைகள் மட்டும் நனைவதில்லை, உங்கள் மனதும் குளிர்கிறது. எனவே இயற்கையை ரசித்து கற்றுக்கொள்ளுங்கள். இயற்கையை ரசிக்கும் பொழுது மனதில் உள்ள கவலைகளெல்லாம் நீங்கி நீங்கள் புத்துணர்ச்சி அடைவீர்கள். இயற்கையை ரசிக்கும் பொழுது மனிதன் வாழ்வு மலரும், இயற்கை சூழ்நிலையும் பாதுகாக்கப்படும். மனிதனாய் வளர்வோம். நன்றி.